மணப்புரம் கோவில் காவலாளி கொலை வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் நிகிதா மற்றும் அவரது தாயார் ஆஜராகியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். விவரங்கள். நந்தா, மணப்புரம் கோவில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் அந்த அஜித் குமார் மீது புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது தாயார் தற்பொழுது விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று காவலர்கள் விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான அதிகாரிகள் கடந்த ஜூலை 14 முதல் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற 4 இடங்களிலும் திருப்போணம் காவல் நிலையத்திலும் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், கோவில் ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல், சக காவலாளிகள் பிரவீன்குமார், வினோத்குமார் மற்றும் அவரது தம்பி நவீன்குமார் ஆகிய 5 சாட்சிகளை மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரித்தார்கள். தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக அவர்களை விசாரித்த அதிகாரிகள் நேற்றைய தினம் காலை 10 மணி முதல் அந்த கோவில் ஊழியர்களான கார்த்திக், கண்ணன் மற்றும் சிவகங்கை தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் ஆகிய 4 பேரை விசாரணை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட நேற்றைய தினம் ஒரு 9 மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் அஜித்குமார் மீது திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிகிதாவும் அவரது தாயாரும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். நந்தா, நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்கு.